ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு த சேனல் பண்டில் ஆஃப் டேல்ஸ். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புது கதையோடு வந்திருக்கேன். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாமா? கதையோட பேர் கிராமத்தில் நடமாடும் ஆத்மா. சென்னையில் வாழ்கிற நம்ம கீதாவுக்கு கிராமத்துக்கு போகணும், அவளோட தாத்தா பாட்டியை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஒரு நாள் அவ நினைச்ச மாதிரியே அவளோட தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக கிராமத்துக்கு போனான். சிட்டிலே வாழ்ந்த கீதாவுக்கு அந்த கிராமத்தை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த கிராமம் அவ்வளவு அழகா இருந்துச்சு. தன்னோட பேத்தியை பார்த்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அவ்வளவு சந்தோஷம். கீதாவுக்கு தடல் புடலா விருந்து வச்சு ஸ்வீட்ஸ் கொடுத்து அவ்வளவு சந்தோஷமா அவ கூட பேசினாங்க. கீதாவும் கிராமத்துக்கு போனதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆனா எல்லாமே சூரியன் மறையிற வரைக்கும் தான். சரியா சூரியன் மறையிற நேரம் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுமே வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிட்டாங்க. தன்னோட தாத்தாவும் பாட்டியும் கதவை லாக் பண்றத அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்த கீதாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே அவ தாத்தா பாட்டி கிட்ட போய், தாத்தா பாட்டி, ஏன் கதவை லாக் பண்றீங்க அப்படின்னு கேட்டா. அப்போதான் தாத்தா ஒரு விஷயம் சொன்னாரு. கீதா, இந்த ஊரில் 6 மணிக்கு அப்புறம் யாருமே வெளியே போக மாட்டோம்மா. வீட்டை பூட்டிட்டு நம்ம உள்ளேயே இருந்துருவோம். ஏன்னா 6 மணிக்கு அப்புறம் இந்த ஊரில் ஒரு பேய் நடமாடுது. யாராச்சும் 6 மணிக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா அந்த பேய் அவங்கள சாப்பிட்ரும். அதனால நீயும் இங்கே இருக்கிற வரைக்கும் வெளியே போகவே கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஆனால் கீதாக்கு இதில் எல்லாம் நம்பிக்கையே இல்லை. தாத்தா சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தவ எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியே வந்தா. வீட்டு வாசல்லையே நின்றுக்கிட்டு கிராமத்தை சுற்றி பார்த்தவளுக்கு எல்லாமே சாதாரணமாக தான் இருந்துச்சு. ஆனா அதுவும் கொஞ்ச நேரம்தான். திடீர்னு அவ கண்ணுக்கு ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சிச்சு. அது ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த கருப்புருவம் அவளை நோக்கி ஓடி வர கீதா பயந்து வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டா. தன்னோட அறைக்கு போய் அமைதியா படுத்துக்கொண்ட கீதா இதை பத்தி யார்கிட்டையுமே சொல்லல. அடுத்த நாளும் விடிஞ்சது. ஆனா காலையில எழுந்ததுல இருந்து கீதா யார் கூடவும் சரியா பேசவே இல்லை. ஒரு மாதிரி கோபமா கத்திக்கிட்டே இருந்தவட கண்ணெல்லாம் சிவப்பா இருந்துச்சு. அப்போதான் தாத்தாவுக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே அந்த கிராமத்துல பிரபலமா இருக்கிற ஒரு பூசாரியை அழைச்சிட்டு வந்து ஒரு பூஜை பண்ணாரு. அந்த பூசாரியும் ஏதேதோ மந்திரங்களை சொல்லி கீதாவோட உடம்புல இருக்கிற ஆத்மாவை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண அவர் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு. அந்த மந்திர வார்த்தைகளை கேட்க முடியாம கீதாவோட உடம்புல இருந்த ஆத்மா அவ உடம்ப விட்டு வெளியே வந்து அந்த இடத்த விட்டே ஓடிருச்சு. கீதா சரியானதுல தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அவ்வளவு நிம்மதி. அடுத்த நாளே கீதாவும் அவளோட ஊருக்கே திரும்ப போயிட்டா. அவ்வளவுதான் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கான கதை முடிஞ்சிருச்சு. நான் மறுபடியும் உங்களுக்காக புது கதையோட வரேன்.